நாமளே இன்றைக்கு ஒரு தவறு செய்து விட்டால் அது வெளி உலகத்துக்கு தெரியலனா அந்த தவறை தொடரக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். சில பேர் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கும். பாத்தீங்கன்னா வெளியில வணக்க வழிபாடு உள்ளவராக இருப்பார், வெளிப்படையில் நல்ல நண்பகத்தன்மைக்குரியவராக இருப்பார். ஆனா யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு ஓரப்புறத்துல போய் சிகரெட்டை பிடிச்சிட்டு வருவார். யாருக்கும் தெரியலையே. இந்த பழக்கத்தை நாமே விடுவோம் அப்படி நாம நினைக்கிறோம். ஆனா ஒரு தவறை ஒரு மனிதன் செய்வதாக இருந்தால் அதற்கு முன்பே அவன் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல மனுஷன் மறைச்சிடலாம், இந்த உலகத்துல மனிதனிடமிருந்து நாம தப்பிச்சிடலாம். பைனான்ஸ் வாங்குற வட்டி வாங்குறோம், நாம வாங்குற வட்டி யாருக்கு தெரிய போது நம்ம நினைக்கலாம். இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சக மனிதர்களிடமிருந்து தப்பித்து விடலாம். உலகத்தில் மனிதனை நம்ப வைத்து விடலாம், உலகத்தில் மனிதர்களை ஏமாற்றி விடலாம், அவர்களிடமிருந்து நாம் நல்லவன் என்று காட்டி விடலாம். அல்லாஹ்விற்கு முன்பு நாம் தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்பு நாம் நம்மை தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையை நாம் உண்டாக்கிக் கொள்ள முடியுமா? ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவர்கள் மீது என்றென்றும் நிலவூட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகிலே பல்வேறான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித சமூகம் எப்படியான படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், தவறிழைக்கக்கூடியவர்களாகவும் அந்த தவறை வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு படைப்பினமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்தை இறைவன் படைத்திருக்கிறான். மனிதர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறான நிலைகளிலே பல தவறுகளை பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகிலே இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் தவறுக்கு அப்பாற்பட்ட மனிதன், தவறிழைக்காத ஒரு மனிதன் என்று நாம் யாரையும் எவரையும் பார்த்து சொல்லிட முடியாது. ஆக மனிதனுடைய வாழ்க்கையை தவறிழைக்கக்கூடியவராகவும் தவறுக்கு உட்பட்டவர்களாகவும் தான் அல்லாஹ் நம் வாழ்க்கை முறைகளை படைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வல்லதி நஃப்ஸி பி யதிஹி லவ் லம் துத்னிபு லதஹபல்லாஹு பிக்கும், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தவறிழைக்காத மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்துவிட்டு அல்லாஹ் பாவம் செய்கின்ற ஒரு கூட்டத்தாரை, ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஃபயகுஃபிரு லஹும், அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தவறிழைக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்திருக்கிறான். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு எப்படி இருக்க வேண்டுமாம்? எந்த ஒரு தவறை நாம் செய்தாலும் அந்த தவறிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால், அந்த தவறிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், அந்த தவறிலிருந்து மீண்டும் அந்த தவறை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தவறை நாம் சரியான முறையில் உணர்ந்து அதற்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் அதற்கு மன்னிப்பை வழங்குகிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உலகத்திலே பல்வேறான நிலையில் மனிதனுடைய நிலை நீங்கள் எடுத்து பாருங்க, பல தவறுகளை பண்ணி கொண்டே இருப்பார்கள். அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பார்கள். தொழுகை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஜும்மாவுடைய தொழுகையில் பெரும் கூட்டங்களாக நாம் கூடுவோம். அதே அசர் தொழுகையில் பார்க்கின்ற பொழுது அந்த மக்களுடைய எண்ணிக்கை இருக்காது. அப்போ இது பாவத்தினுடைய நிலையில் தான் நமக்கு சேரும். ஆனால் நம்ம என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? நாம் வெறும் அல்லாஹ்விடத்தில் அல்ல எங்கள் பாவத்தை மன்னித்து விடு, எங்களுடைய தவறை நீ மன்னிச்சிடு என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் அதோடு நம்மளுடைய நிலை முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது என்றால், எந்த ஒரு மனிதனும் தான் என்ன பாவங்கள் செய்திருக்கிறானோ, என்ன குற்றங்களை செய்திருக்கிறானோ, அந்த குற்றத்தை முதலில் குற்றம் என்று அவன் உணர வேண்டும். அப்போதான் அந்த குற்றத்திற்கான பரிகாரம் அவனுக்கு கிடைக்கும், அதற்கான மன்னிப்பு கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பனு முஸ்தலிக் என்ற ஒரு போருக்கு அழைத்து செல்கிறார்கள்.
அந்த போருக்கு அழைத்து சென்று மீண்டும் மதீனாவை நோக்கி வராங்க. மதீனாவை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு இடத்தில் தவறுதலாக விட்டுட்டு வந்துடுறாங்க. பின்னால் வந்த ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லப்படுகிற அந்த நபித்தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து மதீனாவிற்கு அவர்கள் வாகனத்திலே அழைத்து வருகிறார்கள். மதீனாவில் எந்த மாதிரியான செய்தி பரப்பப்படுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இந்த அழைத்து வந்த இந்த நபித்தோழர்களுக்கும் மத்தியில் ஏதேனும் தவறான ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு அவதூறு பிரச்சாரம், அவதூறான ஒரு செய்தி மதீனா முழுவதுமே இந்த செய்தி பரவுகிறது. எந்த அளவுக்கு இந்த செய்தியினுடைய விபரீதம் பரவுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கடுமையான பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு பாசம் என்று சொன்னால், அவர்கள் உணவை சாப்பிட்டு வைத்தால், ஒரு எலும்பு துண்டை கடித்து வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த பகுதியில் அந்த எலும்பு துண்டை கடித்தார்களோ அதே இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த எலும்பை கடிப்பார்களாம். அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை குடித்து அந்த பாத்திரத்தை வைத்து விட்டால், இவர்கள் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த பாத்திரத்தில் அவர்கள் வாய் வைத்த இடத்துல இவர்களும் வாய் வைத்து குடிப்பார்களாம். அப்படி ஒரு அன்புக்குரியவர்களாக, அப்படி ஒரு நேசத்திற்குரியவர்களாக, தன் மனைவியின் மீது பாசத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். இவர்களுக்குள்ளே இந்த நிலை இருக்கின்ற பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து எப்படியான கேள்வியாக இருந்தது தெரியுமா? ஆயிஷா அவர்களே, நீங்கள் ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னல் அபுத இது எழுத்தரஃப, ஒரு அடியான் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கிறான் என்று சொன்னால், சும்ம தாப தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. பிறகு அல்லாஹ்விடத்தில் இருந்து அவங்க குற்றமற்றவர் என்ற செய்தி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வருகிறது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தின் வழியாக நமக்கு நிரூபித்து விட்டான். அப்ப இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம் சொல்லப்படுகிறது? எந்த ஒரு அடியான் இந்த உலகத்தில் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை எப்படி கேட்கணும்? எல்லாம் நீ மன்னிச்சிரு, நான் தொழாம இருந்துட்ட மன்னிச்சிரு, நான் பொய் பேசுவோனாக இருந்துட்ட மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி அசட்டையாக இருந்துட்ட மன்னித்து விடு என்று வெறும் மன்னிப்பை மட்டும் கேட்டுவிட்டு கடந்து செல்பவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மன்னிப்புக்கு எஃபெக்ட் இருக்காது, அந்த மன்னிப்புக்கு பவர் இருக்காது என்று இஸ்லாம் சொல்லுது. எப்படி மன்னிப்பு கேட்கணுமா? முதல்ல நம்ம தவற உணரணும். நாம என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், எதில் அலட்சியமாக இருக்கிறோம், எதில் பலவீனமாக இருக்கிறோம், எதில் பொடுபோக்கு தன்மை கொண்டவர்களாக இருக்கிறோம், எந்த வரம்புகளை மீறுகிறோம், எந்த கட்டளைகளை செய்வதற்கு நாம தவறுகின்றோம், எந்த இறை போதனைகளை செய்யாமல் நம்முடைய வரம்பு மீறிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று முதலில் நம்மிடத்தில் அந்த தவறை பற்றியான புரிதல், தவறென்று ஒரு மனிதன் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த தவறிலிருந்து மீளவும் முடியும், அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பு பெற முடியும். திருமறை குர்ஆனுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு இழைத்து விட்டார்கள். அல்லாஹ் மரத்தின் பக்கம் நெருங்க வேணாங்கிறான். மனைவியும் இவர்களும் போய் அந்த மரத்தை நெருங்கி அந்த கனிகளை இவர்கள் சுவைத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் ஆளாகி விட்டார்கள். இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தௌஃபிர் லனா வ தர்ஹம்னா வ லகுனன்னா மினல் ஹாசிரின். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அணிதலைத்து விட்டோம். எந்த மாதிரியான வாசகம் என்று நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு நாங்களே அணிதலைத்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவோம். நாங்கள் எங்களுக்கு நாங்களே பாவம் செய்து கொண்டோம், உன்னுடைய வரம்பை மீறிவிட்டோம், என்னை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டமடைந்தவர் ஆகிவிடுவோம் என்று சொல்லி தங்களுடைய தவறை நியாயப்படுத்தல, தாங்கள் செய்த குற்றத்தை நியாயப்படுத்தல. மனிதனுடைய யதார்த்தமான தன்மை என்னவா இருக்கும்? ஏன்பா இந்த பாவம் பண்ற, நாங்க மட்டுமா தப்பு பண்றோம், உலகத்துல யாரும் பண்ணலையா, யாரும் இந்த குற்றம் செய்யலையா, அவன் பண்ணலையா, இவன் பண்ணலையா, அவர் செய்யலையா என்று தான் செய்கின்ற பாவத்தையும் தான் செய்கின்ற தீமையான காரியத்தையும் நியாயப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம்.
அதை சரிப்படுத்துகின்ற காரியங்களை நோக்கி செல்லக்கூடியதான் பார்க்க முடியும். ஆனா அல்லாஹ்ட்ட ஒரு அடியான் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணுமா? யா அல்லாஹ், உன்னுடைய வரம்புகளை நான் மீறிவிட்டேன், உன்னுடைய கட்டளைகள் நான் மீறிவிட்டேன், அணிதலைத்து விட்டேன், என்ன நீ மன்னிக்கலன்னு சொன்னா நான் நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவோம் என்று சொல்லி தன்னுடைய தவறை ஒரு அடியான் உணர்ந்து கேட்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வார்த்தையை கேட்டார்கள், ஃபதாபா அலைஹி இன்னஹு தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொல்லி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இது போன்று நீங்கள் பல்வேறான வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு தவறு செய்தார்கள். 950 ஆண்டு காலம் ஒரு இறை தூதராக இருந்தவர். அவருடைய வாழ்க்கையில ஒரு பிழை செய்திருந்தார். என்ன பிழை என்று கேட்டால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்லாத்தின் பக்கம் அவர் வரவில்லை. அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்கின்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய மகனுக்காக வேண்டி துஆ செய்யறாங்க. தன்னுடைய மகனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, இவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது. நீ யாருக்காண்டி துஆ செய்றீங்க? உங்களுடைய பிள்ளை உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவரா? அவர் இஸ்லாத்துக்குள்ளே வரல, அவர் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டித்ததற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்களாம்? கால ரப்பி இன்னி அஊது பிக்க மின் அஸ்ஸாலிக மா லைஸ லி பிஹி இல்முன், யா அல்லாஹ், எனக்கு ஞானம் இல்லாத, எனக்கு அறிவில்லாத ஒன்றை உன்னிடத்தில் நான் துஆ செய்து விட்டேன். வஹில்லம் தஃபிர்னி, என்னை மன்னித்திரல்லா, வ தர்ஹம்னி லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நீ மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவோம் என்று அவங்க பிரார்த்தனை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப முதல்ல ஒரு மனிதன் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது எந்த மாதிரியான மனநிலையில் இருந்து நம்ம கேட்கணுமா? தப்பை முதல்ல உணரணும், தப்புன்னு உணரணும். நீங்க குடும்பங்களிலேயே பார்க்கலாம், 2 நண்பர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை ஏற்படும். ஒரு சமாதானம் ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டோம்னு சொன்னா சபைக்காக வேண்டி சிலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சபைக்குன்னு சில பேர் ஏத்துட்டு போவாங்க. வீட்டுக்கு போனா திரும்பி அதே சண்டை நடக்கும், வீட்டுக்கு போனா மீண்டும் அதே பிரச்சனை நடக்கும். அப்ப தவறுன்னு ஒரு மனிதன் உணராமல் ஒரு தவறிலிருந்து விடுபடுகிறான் என்று சொன்னால் அந்த தவறிலிருந்து முழுமையாக விடுபட முடியுமா? முழுமையாக அவன் தன்னை அதிலிருந்து விடுபடுத்திக் கொள்வான் என்று கேட்டால் விடுபட மாட்டான். அப்ப முதல்ல ஒரு மனிதன் ஒரு பாவ செயலை விட்டு எப்ப மீள முடியும்? அவன் செய்கின்ற பாவத்திலிருந்து எப்ப விடுபட முடியும்? தான் செய்கின்ற காரியம் எப்படி குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானது, இது எவ்வளவு பாரதூரமான காரியம், இந்த விஷயத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு தண்டனை வழங்க இருக்கிறான், இந்த விஷயம் இறைவனுடைய வெறுப்பை எப்படியெல்லாம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஒரு அடியான் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுதுதான் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுல சிறப்பும் இருக்கு. ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து தான் செய்கின்ற பாவமான காரியத்தை, தான் செய்கின்ற குற்றச் செயலை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், அழுகிறான். யா அல்லாஹ், நான் தொழுகையில் இப்படி ஆயிட்டேன், கொடுக்கல் வாங்குதல்ல இப்படி பலவீனமாக இருந்துட்டேன், என்னுடைய பேச்சு முறைகளில் நான் பொய் பேசுபவனாக இருந்துட்டேன், என்னுடைய குடும்பங்களில் நீதமாக நடக்காமல் இருந்துட்டேன், இப்படின்னு ஏதேனும் ஒரு குறைகள் இருக்கும், பலவீனம் இருக்கும்ல. இந்த பலவீனங்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஒருவர் மன்றாடி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அவர் கேட்டால் அவருக்கு எப்படியான சிறப்புகள் வழங்கப்படுது தெரியுமா? எப்படியான நன்மைகள் வழங்கப்படுது தெரியுமா? அதுவும் ஹதீசுகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே தபூக் போர் நடைபெற்றது. இதற்கு சஹாபாக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்படுது. எல்லா நபித்தோழர்களும் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். இதுல ஒரு 50ற்கு மேற்பட்ட நபித்தோழர்கள் இந்த யுத்த காலத்திலே கலந்து கொள்ளவில்லை. சில பேர் சோம்பேறியின் காரணத்தினால், சில பேர் நாளை செல்லலாம் என்று நினைத்து அலட்சியத்தின் காரணத்தினால், ஏதோ சில காரணங்களால் அந்த போருக்கு போக முடியல.
அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்து எல்லா நபித்தோழர்களையும் அழைக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த போருக்கு வரலையோ எல்லாரும் வந்து காரணங்களை சொல்லணும், அவர்களுடைய காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஒருவன் மீது ஒருவராக தங்களுடைய காரணங்களை சொல்லிவிட்டு செல்கிறார்கள். பொய்யான காரணங்களையும் அந்த சூழலுக்கு ஏற்ப காரணங்களையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள். இதுல 3 நபர்கள் காப் இப்னு மாலிக் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், ஹிலால் இப்னு உமையா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், முராரா இப்னு ரபி என்று சொல்லப்படுகிற நபித்தோழர். இந்த 3 பேர் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் பொய் சொல்ல மனசு வரல. அவங்களுக்கு பொய்ய சொல்லி ஏதாவது சாக்கு போக்குகள் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த மனசு அவங்களுக்கு தோன்றல. நம்ம உண்மையை சொல்லுவோம், எங்கள்கிட்ட வாகனம் இருந்தது, எங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் ஏதோ ஒரு அலட்சியத்தின் காரணத்தினால் இந்த போரில் எங்களால் கலந்து கொள்ள முடியலன்னு சொல்லி அவர்கள் உண்மையை ஒற்றுக்கொண்டார்கள். உண்மையை ஒற்றுக்கொண்டும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுது. என்ன தண்டனை? இவங்கள்ட்ட யாரும் பேசக்கூடாது, யாரும் எந்த உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. இந்த தண்டனை 50 நாள் அளவுக்கு நீளுது. கடுமையான பதட்டமான காலம், இவர்களுக்கும் சோதனையான ஒரு காலம். இதுல ஹிலால் இப்னு உமையா என்று சொல்லப்படுகிற இந்த நபித்தோழர் வயது முதிர்ந்தவர். அவருடைய மனைவி போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஹிலால் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய என்னுடைய கணவர் ரொம்ப வயது முதிர்ந்தவர், வீட்டில் அழுது கொண்டே இருக்கிறார், வீட்டை விட்டு வெளியே செல்ல மாட்டுகிறார், இந்த நடந்த நிகழ்வை குறித்து யாரும் பேச மாட்டாங்க என்பதை நினைத்து வருந்தி கொண்டே இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் அவருக்கு உணவு பரிமாறுகின்ற விஷயத்தில் மட்டும் உதவி செய்யுங்கள், வேற காரியத்தில் அவங்கள்ட்ட உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி அனுப்பப்படுது. இந்த விஷயத்துல அல்லாஹ் சூரத்துல் தௌபாவுல 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லன்னு அல்லாஹ் மல்ஜா மினல்லா, அவர்கள் நினைத்தார்கள், எப்படி எண்ணினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் தவிர இதற்கான பரிகாரம், அவனை தவிர பாதுகாக்க கூடியவன் வேறு யாரும் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே சும்ம தாப அலைஹிம் லியதூபு, அவங்களுடைய பாவத்தை, அவர்களுடைய பாவத்திற்கான மன்னிப்பை நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் தன் வேதத்திலே சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் தன் தவறை உணர்ந்தால் அந்த தவறை உணர்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? மன்னிப்பை வழங்குறேங்கிறான், மன்னிப்பு அவர்களுக்கு வழங்கப்படுதுங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில மாயிஸ் பின் மாலிக் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஒரு மானக்கேடான செயலை செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை? மரண தண்டனை. தானாக வந்து ஒப்புக்கொண்டால் இப்படியான கடுமையான தண்டனை இருக்கு என்று தெரிந்து கொண்டோம் இந்த மாயிஸ் பின் மாலிக் என்ற இந்த நபித்தோழர் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தவறு இழைத்து விட்டேன், எனக்கான தண்டனையை கொடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நம்பல, இவர் அப்படிலாம் செய்திருக்க மாட்டாரு, இவர் சபையில ஒரு நம்பகமான கூறியவராக இருக்கிறாரு, அவர் ஏதாவது மனநிலை சரியில்லாமல் இப்படி சொல்கிறாரா என்று சோதித்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது. நபித்தோழர்கள் எல்லாம் சோதித்து பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் தெளிவான மனநிலை தான் சொல்கிறார், தெளிவான மனநிலை தான் சொல்கிறார், இவர் தன்னுடைய தப்பை அவர் செய்துவிட்டது என்பதை தெளிவான மனநிலை தான் சொல்கிறார் என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப அவருக்கு தண்டனை வழங்கப்படுது. அந்த தண்டனை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லக்கது தாப தௌபத்தன், இவருடைய இந்த பாவத்திற்கான மன்னிப்பு இருக்குல்ல, தான் தவற உணர்ந்து தான் செய்த குற்றத்திற்கான மன்னிப்பை மறைச்சிருக்கலாம், மறுமையில போய் நாம என்ன நடக்க போகுதுன்னு பார்த்திருக்கலாம், உலகத்தில் 4 பேருக்கு முன்னாடி நல்லவனாக இருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவருக்கு வழங்கப்பட்ட இந்த பாவ மன்னிப்பு மதீனத்து வாசிகளுக்கு லவசாத்திஹா, பிரித்து கொடுத்தால் போதுமானது. இவருக்கு வழங்கப்பட்ட பாவ மன்னிப்பு இருக்குல்ல, மதீனாவாசிகளுக்கு பிரித்து கொடுத்தால் போதுமான அளவுக்கு இவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு என்பதை நாம சிந்திக்கணும். அப்போ பாவ மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தைகளாக, வெறும் வார்த்தை வடிவில் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நாம கடந்து போவது கிடையாது.
அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் மன்னித்து விடு என்று சொல்லி வெறும் வார்த்தை அளவில் சொல்லிட்டு நாம சென்று சொல்லக்கூடிய ஒன்று கிடையாது. நம்ம தவறை உணர்ந்து அந்த தவறுக்கு வருந்தி அந்த தவறை மீண்டும் செய்யாத வகையில், அந்த தவறின் பக்கம் மீண்டும் போகாத வகையில், எந்த குற்றத்திற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிட்டோமோ அந்த குற்றத்தை மீண்டும் செய்யாத வகையில் நம்மளுடைய மன்னிப்பை நாம முறையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த மன்னிப்புக்கு தான் அல்லாஹ் சிறப்பு கொடுக்கிறான். அந்த மன்னிப்புக்கு தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் வழங்கப்படுது. இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பனு ஹாமித் என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு விபச்சார குற்றத்தை செய்து விடுகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் இந்த மாதிரி ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு மீண்டு வான்னு அனுப்புறாங்க. அந்த பெண்ணு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு மீண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு, அந்த பெண் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த குழந்தை பால் குடி பருவம் மறந்ததற்கு பிறகு 2 ஆண்டு அது மறந்ததற்கு பிறகு மீண்டு வா என்று சொல்கிறார்கள். அதுவும் கடந்ததற்கு பிறகு மீண்டு வராங்க. தப்பிச்சு போகலாமா இல்லையா? அந்த காலகட்டங்களில் அவங்க எப்படி வேண்டுமானாலும் அந்த செய்திகளில் இருந்து அவர்கள் மாறி இருக்கலாமா இல்லையா? நாமளே இன்றைக்கு ஒரு தவறு செய்து விட்டால் அது வெளி உலகத்துக்கு தெரியலனா அந்த தவறை தொடரக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். சில பேர் சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளியில வணக்க வழிபாடு உள்ளவராக இருப்பார், வெளிப்படையில் நல்ல நண்பகத்தன்மைக்குரியவராக இருப்பார். ஆனால் யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு ஓரப்புறத்தில் போய் சிகரெட்டை பிடிச்சிட்டு வருவார். யாருக்கும் தான் தெரியலையே, நாம பிடிப்பது யாருக்கும் தான் தெரியலையே, இந்த பழக்கத்தை நாம ஏன் விடணும் அப்படி நாம நினைக்கிறோம். ஆனால் ஒரு தவறை ஒரு மனிதன் செய்வதாக இருந்தால் அதற்கு முன்பு அவன் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் மனுஷன்ட்டு மறைச்சிடலாம், இந்த உலகத்தில் மனிதனிடமிருந்து நாம தப்பிச்சிடலாம். ஃபைனான்ஸ் வாங்குறோம், வட்டி வாங்குறோம், நாம வாங்குற வட்டி யாருக்கு தெரிய போது நம்ம நினைக்கலாம். இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சக மனிதர்களிடமிருந்து தப்பித்து விடலாம். இந்த பெண்ணுடைய வரலாறு அதுதான் நமக்கு சொல்கிறது. உலகத்தில் மனிதனை நம்ப வைத்து விடலாம், உலகத்தில் மனிதர்களை ஏமாற்றி விடலாம், உலகத்தில் சக மனிதர்களை எப்படி வேண்டுமானாலும் நம்பிக்கை ஏற்படுத்தி அவர்களிடமிருந்து நாம் நல்லவர் என்று காட்டிவிடலாம். அல்லாஹ்விற்கு முன்பு நாம் தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்பு நாம் நம்மை தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையை நாம் உண்டாக்கி கொள்ள முடியுமா? அப்ப அதை அவர்கள் உணர்கிறார்கள். அதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மீண்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு தண்டனையை கொடுங்க. தண்டனை கொடுக்கப்படுது. அப்ப அந்த தண்டனைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லக்கது தாப தௌபத்தன், இந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்ட பாவ மன்னிப்பு இருக்குல்ல, இத மதீனத்து வாசிகளில் 70 நபர்களுக்கு பிரித்து கொடுத்தால் அது போதுமானதாக இருக்கும். ஒரு நபருக்கு வழங்கப்பட்ட பாவ மன்னிப்பு 70 பேருக்கு வழங்கப்படுகின்ற பாவ மன்னிப்புக்கு ஒப்பானதாக இருந்திருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு என்று நீங்கள் பாருங்கள். அப்ப எனவே நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் பல தவறுகளை நாம் செய்யக்கூடியவர்களாக, தவறளிக்கக்கூடியவர்களாக நாம இருப்போம். அந்த தவறுகளிலிருந்து நாம மீள வேண்டும். பல நன்மையான காரியங்களை நோக்கி நாம விரையணும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கணும். அந்த பாவ மன்னிப்பு எதை நோக்கி நாம் கேட்டோமோ அந்த பாவத்தை நோக்கி மீண்டும் செல்லாதவர்களாக நாம இருக்கணும். அப்ப அந்த மாதிரி நம்முடைய பலவீனங்களை இறைவனிடத்தில் நாம் முன்னிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். நியாயப்படுத்தி கொண்டு நான் மட்டும்தான் தொழுகலையா, சுபு தொழுக சில பேர் தொழுகிறது இல்லை, காலம் ஃபுல்லா தொழுகிறது இல்லை, எத்தனை பாவ மன்னிப்பு கேட்பாங்க? ஜும்மால வந்து பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? அப்புறம் அசர் தொழுகிறது இல்லை, காலம் ஃபுல்லா சுபுகும் அசரும் தொழாத மக்கள் இருக்கிறாங்க. அந்த பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்திலிருந்து மீண்டும் மீண்டும் மீளாமல் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதை தப்புனே உணரலன்னு அர்த்தம். ஃபஜர் தொழாம இருக்கிறோம் தப்புன்னு உணரல, அசர் தொழாம இருக்கிறோம்னா தப்புன்னு உணரல, பேச்சில நாம நியாயமாக நடக்கலைன்னா அதை தப்புன்னு உணரல, நீதமாக நடக்கலைன்னா தப்புன்னு உணரல. என்றைக்கு நாம் செய்கின்ற குற்றத்தை தப்பென்று உணர்கிறோமோ அதுதான் நமக்கான பரிகாரமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்படுது, பல வருடம் குற்ற செயலை செய்திருக்கிறார்,
அவருக்கு எத்தனை முறை தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனை எப்போ பயனளிக்கும்? அவன் செய்கிறத தப்புன்னு ஒன்றா தான் தண்டனை பயனளிக்கும். இல்லைங்க, ஒரு வரலாற்றை கூட பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு நபர் வந்து முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. 100 கொலை ஒருவர் செய்து விடுகிறார், 99 கொலை பண்ணிடுறார். 99 கொலை அவர் செய்துவிட்டு அவர் அதிலிருந்து திருந்தணும்னு நினைக்கிறார். நம்ம இவ்வளோ பெரிய கொலைகள்லாம் பண்ணிட்டோம், ஒரு கொலை பண்ணினாலும் அவன் பெரிய தாதாவாயிடுவான், ஒரு கொலை பண்ணினாலும் ஊரில் பெரிய ஆளாக பார்க்கப்படுவார். 99 கொலையை ஒருவர் செஞ்சுட்டாரும் சும்மாவாது. அப்போ அவர் நினச்சி வருந்துறார், இவ்வளோ பெரிய குற்றம் பண்ணிட்டோமே, இதிலிருந்து திருந்தணுமே அவர் நினைக்கிறார். அந்த செயலை விட்டு திருந்துறதுக்காக வேண்டி ஒரு நபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறார். நான் 99 கொலை பண்ணிட்டேன், இதிலிருந்து நான் மீளணும், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்கிறார். ஆலோசனை சொல்லப்பட்ட ஆள் எப்படி? நீ திருந்துறதுக்கு வழி சொல்லணும். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, நீ 99 கொலை பண்ணிட்டியா, இனிலாம் நீ திருந்த வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் சொல்ல, அவர் கோபப்பட்டு அவர் 100வது ஆளா அவரையும் கொல்ல, அதுக்கப்புறம் மீண்டும் அவர் வருத்தப்பட்டு இப்படி 100 கொலை ஆயிடுச்சு, இனி என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டு போகும் பொழுது ஒரு ஆலிம் ஒரு இடத்தில் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ இந்த ஊரை விட்டு நீ வேறொரு ஊருக்கு போயிடு. இந்த ஊர்ல இருந்தா அவனை கொலைகாரன்னு சொல்லுவான், இந்த ஊர்ல இருந்தா அவனை கொலைகாரன்னு சொல்லுவான், நீ கொடூரமானவன் சொல்லுவான், உன சொல்லி சொல்லியே அவனை கொலைகாரனை மாத்திடுவான், இந்த ஊரை விட்டு நீ போயிடுப்பாங்கிறார். அவர் வேறொரு ஊருக்கு போகிற பொழுது போகின்ற வழியிலே அவர் மரணித்து விடுகிறார். அப்போ வானவர்கள் வருகிறார்கள், சோனத்திற்குரிய வானவர்களும் நரகத்திற்குரிய வானவர்களும் வருகிறார்கள். அவருடைய எல்லைகள் அளக்கப்படுகிறது. பிறகு சுவனத்திற்குரிய வானவர்கள் இவர் எந்த ஊரை நோக்கி கடக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த எல்லையை அவர் கடந்து விட்டார், அதனால் இவர் சோனத்திற்குரியவர் என்று அழைத்து சென்றார்கள் என்று ஹதீசுகளில் நம்ம பார்க்கிறோம். அப்போ 1000 கொலை பண்ணாலும் சரிதான், தப்ப உணர்ந்தாதான் அதுக்கு பரிகாரம். தப்ப உணர்ந்தால் அதுக்கு பரிகாரம் ஆகுமா? அப்போ எனவே நாமளும் நம்முடைய தவறுகளில் இருந்து நாம் மீண்டு நாம் செய்கின்ற குற்றச் செயல்களிலிருந்து நாம் விடுபட்டு நன்மையை நோக்கி விரைகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.